கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற நாவலோட தலைப்பு மாறும் காலங்கள் மாறா காதல். எழுதியவர் சாந்திகா சிவகணேஷ். இந்த கதை அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்திலும் இந்தியாவில் உள்ள சென்னையிலும் நடக்கும் கதை. அத்தியாயம் 5. விக்ரம் இந்த குண்டுமல்லி செம்பருத்தி 2 செடியையும் கொஞ்சம் பேக்யார்டில் தோட்டம் எடுத்து வைங்க என்று சஞ்சனா அந்த வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு பிரம்மாண்டமாக இருந்த 2 தொட்டிகளில் இருந்த செடிகளை பார்த்து சொன்னாள். அவன் அதனை மெதுவாக நகர்த்தி கொண்டு தோட்டத்திற்கு வந்தான். ஏன்மா மாப்பிள்ளையை கஷ்டப்படுத்துகிற? எப்படியும் நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் குளிர் வந்துடும், திரும்ப உள்ளே எடுத்துட்டு வந்து வைக்கணும் என்றார் கலைவாணி. அம்மா, அதையெல்லாம் பார்த்தா செடி காஞ்சி போயிடும். நான் வெதர் ஆப்பில் வெதர் செக் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்த 4 நாளைக்கு வெதர் ஓரளவுக்கு பரவாயில்லை, செடிகள் தாங்கும் என்று விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தாள் சஞ்சனா. சாதனா சின்ன தொட்டியில் இருந்த துளசி செடியை எடுத்து வந்து தோட்டத்தின் வெயிலில் வைத்தாள். சஞ்சனா தண்ணீர் செடிகளுக்கு ஊற்ற பூவாளி எடுத்து வந்தாள். அதை கவனித்த கலைவாணி, நீ இந்த குளிரில் தண்ணியில கை வைக்காதே என்று கூறினார். அம்மா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ஆகாது எனக்கு. இந்த குளிர் தண்ணீர் எல்லாமே பழக்கம்தான். இல்லடி, கை குழந்தை வச்சிருக்க, அதுக்கு தான் சொன்னேன் என்றார் கலைவாணி அக்கறையாக. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே குழந்தை அழும் சப்தம் கேட்டது. சஞ்சு, நீ போய் அவனை பாரு, நான் தண்ணி ஊத்துறேன் என்றவள் அவளிடமிருந்து பூவாளியை வாங்கி சென்று தண்ணீர் எடுத்து வந்தாள். அப்போது வீட்டின் அழைப்பு மணி ஒலிக்க கலைவாணி கதவை திறந்தார். ஹாய் பாட்டி என்றபடி உள்ளே நுழைந்தாள் ஜோதி. வா ஜோ, விஜயா என்று கலைவாணி அழைக்க இருவரும் உள்ளே நுழைந்தனர். ஹாய் சாதனா ஆண்டி என்றபடி தோட்டத்திற்கு ஓடி வந்தாள் சாதனா. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள். தோட்டத்தில் இருந்த நாற்காலியில் ஜோதி, விஜயா இருவரும் அமர்ந்தனர். இன்னைக்கு வெதர் பரவாயில்லை இல்லை சாதனா என்று கேட்டாள் விஜயா. ஆமாம் விஜயா, இன்னும் 2 நாளைக்கு ஓகேவா இருக்கு, அதுக்கப்புறம் கூட பரவாயில்லை, அதான் செடிகளை வெளியே வைக்கிறோம் என்றாள் சாதனா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நேற்று அவ்வளோ கோல்டா இருந்துச்சு, ஷாப்பிங் போனப்போ நாங்கள் 3 பேரும் ஹெவி ஜாக்கெட் போட்டுட்டு போக வேண்டி இருந்துச்சு. இன்னைக்கு என்னடானா வெதர் நல்லா இருக்கு, மைல்டு ஜாக்கெட் போட்டாலே போதும் என்றாள் விஜயா. ஆமாம், இது டெக்சாஸ், இங்கே டெம்பரேச்சர் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஓவர் நைட்டில் டெம்பரேச்சர் மாறிடும். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எங்களுக்கு பழகி போச்சு, உங்களுக்கும் பழகிடும், பார்ப்போம். செடிகள்? ஆமாம், சஞ்சனா தான் வெயில் வரும்போது வெளியே வச்சு, குளிர் வரும்போது உள்ளே வச்சு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, அதான் இன்னும் நல்லா இருக்கு. ஜோதி அதே தோட்டத்தில் ஒரு மூலையில் இருந்த ஆரஞ்சு பழ மரத்திடம் சென்றாள். மரம் முழுவதும் நிறைய ஆரஞ்சு பழங்கள் காய்த்து பார்ப்பவர்களை கவரும் வண்ணம் இருந்தது. ஆண்டி, இந்த ஆரஞ்சு ட்ரீ சூப்பரா இருக்கு என்றாள். அதில் கீழே தொங்கிய ஒரு ஆரஞ்சு பழத்தை கையால் தடவியபடி, உனக்கு பிடிச்சிருக்கா, அதை பறிச்சுக்கோ என்றாள் சாதனா. ஹையா, தேங்க்யூ ஆண்டி என்று குதித்து அவள் கைக்கு எட்டிய அந்த பழத்தை பறித்து கொண்டாள் ஜோதி. சாதனா அங்கு வந்து அவள் கைக்கு எட்டிய தூரத்தில் இருந்த மேலும் சில பழங்களை பறித்து விஜயாவிடம் கொடுத்தாள். விஜயா, சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்று சாதனா கூற இருவரும் தோலை உரித்துவிட்டு பழத்தை சாப்பிட்டனர். ஆரஞ்சு செம்ம டேஸ்டா இருக்கு என்றாள் விஜயா. ஆமா ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று ரசித்து சாப்பிட்டாள். இன்னும் வேணுமா ஜோ என்று கேட்டபடி அங்கு குழந்தையுடன் வந்தாள் சஞ்சனா. இல்லை சஞ்சனா, என்கிட்ட இன்னும் 2 பழம் இருக்கு, இதுவே போதும் என்றாள் விஜயா. ஆமாம் ஆண்டி, போதும் எங்களுக்கு என்றாள் ஜோதி. குழந்தையை வைத்துக்கொண்டு வெயிலில் அங்கு இருந்த லேசான குளிருக்கு இதமாக அமர்ந்தாள் சஞ்சனா. செடி எல்லாத்தையும் நீங்க தான் மெயின்டைன் பண்றதா சாதனா சொன்னாங்க, நல்லா மெயின்டைன் பண்றீங்க என்று பாராட்டினாள் விஜயா. ஆமாம், எனக்கு கார்டனிங் பிடிக்கும். ஓ அப்படியா? ஆமாம், நீங்க சம்மர்ல வந்திருந்தீங்க, பெரிய காய்கறி தோட்டத்தை இங்க பார்த்திருப்பீங்க. ஸ்பினாச், லெட்டஸ், பார்ஸ்லி, மின்ட், டொமேட்டோ, சில்லி, எக் பிளான்ட், ஓக்ரா, இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் பார்த்திருப்பீங்க. இவள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவா, விக்ரம் தேவையானதை வாங்கிட்டு வந்து தருவார் என்றால் சாதனா பெருமையாக. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பாதி ஹெல்ப் பண்ணுறது சாதனா தான் என்று உண்மையை சொன்னாள் சஞ்சனா. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு என்றபடி தன் ஐஃபோனில் இருந்த
காய்கறி புகைப்படங்களை காண்பித்தாள் சஞ்சனா. அதனை பார்த்துவிட்டு சூப்பர் என்றாள் விஜயா. இன்னும் பூச்செடி நிறைய இருந்தது. என்னோட டெலிவரி, வெதர் சேஞ்ச், அப்படி இப்படின்னு எல்லாம் காஞ்சி போச்சு. 2-3 மாதம் போனதும் வெதர் கொஞ்சம் பெட்டர் ஆன அப்புறம் திரும்பவும் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் என்றாள் சஞ்சனா ஆர்வமாக. சூப்பர், எனக்கும் எங்கெங்க எதை வைக்கணும்னு சொல்லுங்க, நானும் எங்கள் வீட்டில் செய்கிறேன் என்றாள் விஜயா. ஷியோர் என்றாள் சஞ்சனா. சாதனா, ஜோதி இருவரும் அந்த தோட்டத்தில் பந்து விளையாடி கொண்டிருந்தனர். ஒரு முறை சாதனா பந்தை பிடிக்காமல் தவறவிட ஜோதி சிரித்தாள். ஒரு முறை ஜோதி பந்தை தவறவிட சாதனா பலமாக சிரித்தாள். சஞ்சனா சாதனாவை பார்த்தாள். அவள் இப்படி சிரித்து நெடுநாட்கள் ஆகியிருந்தன. குழந்தையுடன் சேர்ந்து குழந்தையாகவே மாறி ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த தமக்கையை பார்த்து ரசித்தாள் சஞ்சனா. சாதனாவை இன்னொரு ஜோடி கண்கள் வைத்த கண் வாங்காமல் பார்த்து ரசித்து கொண்டிருந்தன. அந்த ஜோடி கண்கள் சுகந்தனுடையது. இந்த வீட்டில் பின்புறத்தில் இருந்த அந்த வீட்டில்தான் சுகந்தன் கார்த்திக்குடன் குடித்தனம் இருந்தான். அவன் இந்த வீட்டை தேர்வு செய்ததற்கு காரணமும் இதுதான். அங்கு இருந்தபடியே இந்த வீட்டை அவன் கண்காணிக்கலாம், சாதனாவை பார்த்து ரசிக்கலாம். சுகந்தன் அறை அந்த வீட்டு மாடியில் இருந்தது. அங்கு இருந்த ஜன்னல் வழியாக லேசாக திரையை விலக்கி அவள் பிடித்து விளையாடி கொண்டிருந்ததை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். விக்ரம் வீட்டு தோட்டத்திற்கு பின்னால் சுகந்தன் குடியிருந்த வீட்டின் தோட்டம் இருந்தது. இரு வீட்டிற்கும் நடுவில் ஒரு பொதுவான இடமும் இரு வீட்டு தோட்டத்திற்கும் தனித்தனியாக கேட்டும் இருந்தது. இதற்கு முன்பு இருந்தவர் வீட்டை விற்று விட வீட்டை வாங்கியவர் சுகந்தன், கார்த்திக் இருவருக்கும் வாடகைக்கு கொடுத்திருந்தார். வீட்டை விற்றவர் வாங்கியவர் இருவரையும் விக்ரம் தெரிந்து வைத்திருந்தான். ஆனால் 15 நாட்களுக்கு முன்பு குடி வந்திருந்த சுகந்தன், கார்த்திக் இருவரும் குடி வந்திருந்ததும் விவரம் அவனுக்கும் மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருந்த யாருக்குமே தெரியாது. இந்த குளிர்காலத்தில் அவரவர் வீட்டிற்குள் அதிக பொழுதை கழிப்பதால் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் போயிற்று. கரு நீல நிற முழுக்கை டிஷர்ட், கருப்பு நிற முழு பேண்ட், மேலே ஸ்வெட்டர், கருப்பான நீண்ட அடர்த்தியான கூந்தலை தூக்கி குதிரைவால் என பார்க்க படு ஸ்டைலாக இருந்தால் சாதனா. இப்படியும் அப்படியும் தாவி ஓடி விளையாடி கொண்டு இருக்கும் போது அவளுடைய நீண்ட கூந்தல் இப்படியும் அப்படியும் ஆடியது. அதனை பின்னுக்கு தள்ளியபடி விளையாடி கொண்டிருந்தாள் அவள். கொஞ்சம் இளைத்து வெளுத்து போயிருக்கா. இந்த குளிருக்கு வெளுத்து போயிருப்பா. ஏன் இளைத்து போயிருக்கா கூட. சரியா சாப்பிடுவதில்லையா என்று அவளுக்காக யோசித்தான். எப்படியெல்லாம் உன் அப்பா கிட்ட சண்டை போட்டு என்னை ஒத்துக்க வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணின. ஆனால் நீ என் கூட சந்தோஷமா இருந்தியா? உன்னை என்னால் சந்தோஷமா வச்சுக்க முடிஞ்சுதா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் அவன். முகத்தில் ஒரு சோகம் படர்ந்தது. என்னடா உன் தேவியின் தரிசனமா என்று கேட்டபடி அங்கு வந்தான் கார்த்திக். கொஞ்சம் அப்படித்தான். அவள் அந்த குழந்தை ஜோதி கூட விளையாடிட்டு இருக்கா. இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமா? போய் அவகிட்ட பேசு. எங்கடா பேசுறது? என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழறா. அப்புறம் எங்க பேசுறது? அங்க பாரு எப்படி சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. பேசாம இப்படியே அவளை விட்டு விடலாம்னு கூட தோணுது என்றான் சிறு சோகத்துடன். இல்லடா, நீ தப்பா யோசிக்கிற. அவங்க வெளியே சிரிச்சு விளையாடுறாங்க. அவங்க தனியா இருக்கும்போது பாரு, ஒரு சோகம் அவங்க கண்ணுல தெரியும். அவங்க உன் கூட தான் சந்தோஷமா இருப்பாங்க. ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்டு தான். அன்னைக்கு நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ கதவை சாத்திட்டு கதவு மேல சாஞ்சிக்கிட்டு அழுதா. அதை நான் பார்த்தேன். எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா அவள் மனசுல நான் இருக்கிறதே கெஞ்சி கொஞ்சி புரிய வச்சு அவளை சமாதானம் செய்யணும் என்றான் பெருமூச்சுடன். கொஞ்சம் கஷ்டம் போலதான் தெரியுது என்றான் கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திக். ஆமாண்டா, அவளுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி. அந்த பிடிவாதத்தில் ஒரு நியாயம் இருக்கும் என்றான் உறுதியாக. சரிடா, நீ உன் ஷோவை கண்டினியூ பண்ணு. நான் இங்கே இருந்து மொக்கை போடாம கிளம்புறேன் என்று விட்டு சென்றான் கார்த்திக். மைல்கள் தாண்டி வந்த அவனால் சில அடிகள் தாண்டி இருந்த அவளிடம் உரிமையுடன் நெருங்க முடியாமல் தவித்தான். மீண்டும் பார்வையை அந்த வீட்டு தோட்டத்தில் செலுத்தினான். ஏதோ சொல்லிவிட்டு விஜயா தன் குழந்தை ஜோதியுடன் வீட்டுக்குள் சென்றாள். சஞ்சனா குழந்தையுடன் உள்ளே செல்ல சாதனா அங்கு இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். மீண்டும் அவள் முகத்தில் ஒருவித சோகம் படர்ந்ததை சுகந்தன் கவனித்தான். அங்கு இருந்த டேபிள் மீது ஒரு கை இருக்க இன்னொரு கை கன்னத்தை தாங்கி இருந்தது. கண்கள் வானத்தை வெறித்து கொண்டிருந்தன. இவன் எப்படி இங்க இருக்கான்? சஞ்சனா கிட்ட இவனை பார்த்ததை பற்றி சொல்லலாமா வேண்டாம்? அவன் அம்மாவுக்கு தெரிஞ்சா திரும்பவும் பிரச்சனைதான் என்று அவளும் அவனை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள்.
அது தெரியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான் சுகந்தன். கலைவாணி வந்து ஏதோ கூற சாதனா உள்ளே சென்றாள். டைனிங் டேபிளில் மட்டன் பிரியாணி, வஞ்சிரம் வறுவல், முட்டை பொரியல் இருந்தன. சஞ்சனா, விக்ரம் நாற்காலியில் அமர்ந்திருந்தனர். விஜயாவும் ஜோதியும் அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தனர். வா சாது, சாப்பிடு என்று சஞ்சனா கூப்பிட அவளும் வந்து அமர்ந்தாள். அனைவரும் பேசியபடி சாப்பிட்டனர். சாது, தீபாவளி பார்ட்டி நம்ம கம்யூனிட்டியில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுமா? ஆமாம் தெரியும். அதுக்கு என்னவா? லேடிஸ் 10 பேர் சேர்ந்து ஒரு டான்ஸ் கூட ஆடுறாங்க, நீயும் போய் சேர்ந்துக்கொள் என்றாள் சஞ்சனா. அடப்போடி, எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் ஆட டைம் கிடையாது. இன்னைக்கு சும்மா தானே இருக்க. ஏண்டி, நானே சாட்டர்டே சண்டே 2 நாள் தான் ஃப்ரீயாக இருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையா என்று கேட்டாள் சாதனா. அதுக்கு இல்லடி, நம்ம வீட்டில் இருந்து எப்பவும் நாம் ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம். ஆமாம், நீயும் விக்ரமும் டான்ஸ் ஆடுவீங்க. ஆமாம், ஆனால் இந்த வருஷம் குழந்தைகிட்ட ரொம்ப பிஸி, அதனால் நாங்கள் 2 பேரும் டான்ஸ் ஆடலை. நீ விஜயா கூட சேர்ந்து ஆடு. என்ன? அவங்க ஹஸ்பண்ட் கூட ஆடுவாங்க. இல்லடி, அவருக்கு டான்ஸ் வராதாம், அதனால் அவங்க உன் கூட ஆடலாம்னு கேட்டாங்க. உன்கிட்ட கேட்டு யோசிச்சு என்னை சொல்ல சொன்னாங்க. வேண்டாம் சஞ்சு என்றாள் சாதனா. ஏன் சாதனா, நீ தான் நல்லா டான்ஸ் ஆடுவாயே, பரதநாட்டியம் கூட தெரியும், ஏதாவது ஒன்று ஆடு. சாட்டர்டே சண்டே ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். உனக்காக இல்லைனாலும் விஜயாவுக்காக ஆடு ப்ளீஸ் டி. நம்ம வீட்டில் இருந்து யாராவது பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்கும் என்றாள் சஞ்சனா. சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரி என்று ஒரு வழியாக ஒத்துக்கொண்டாள். விக்ரம் சஞ்சனாவை பார்த்து புருவத்தை உயர்த்தி எப்படியோ ஒத்துக்க வச்சிட்ட என்று கண்களால் சொன்னான். சஞ்சனா புன்னகைத்தாள். சஞ்சனாவுக்கு சாதனா கலகலப்பாக தீபாவளி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. ஆனால் அவள் இந்த 2 வருடங்களாக பெரிதாக அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டது கிடையாது. சிறிது நேரம் வந்து இருந்துவிட்டு சென்று விடுவாள். இந்த முறை அப்படி இருக்க விடாமல் சஞ்சனா சாதனாவை கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வைத்து விட்டாள். அந்த பெருமிதம் அவன் முகத்தில் தெரிந்தது. அப்புறம் நாம தான் ஃபுட் ஆர்டர் பண்ணணும். விக்ரம், நீங்கள் 2-3 ஹோட்டல் போய் சாப்பிட்டு பார்த்து இந்தியன் ஃபுட் எந்த ஹோட்டலில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, ஆர்டர் பண்ணணும். போன தடவை ஆர்டர் பண்ண ஃபுட் நல்லாவே இல்லை, இந்த தடவை சாப்பிட்டு பார்த்து தான் ஆர்டர் பண்ணணும். சஞ்சனா, எனக்கு கிடைக்கிறது கொஞ்ச நேரம். அந்த நேரத்தில் நான் குழந்தை கூட உன் கூட இருக்கிறதா இல்லை இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறதா? அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த டேஸ்ட் பார்த்து செலக்ட் பண்ண தெரியாது, ரொம்ப கஷ்டம் என்றான். சஞ்சனா, யாராவது 2 ஃபேமிலி இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா, நாம் ஒன்று, இன்னொருத்தங்க யாரு என்று கேட்டாள் சாதனா. அது யாரோ கார்த்திகான்னு போட்டு இருந்துச்சு, அப்போது அவங்களே இதை பண்ண சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்கிறது நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் அவங்க இந்த கம்யூனிட்டிக்கு புதுசு, பழக்கம் இருந்தாலும் நாம் அப்படி சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுவது என்று யோசித்துவிட்டு சாது என்று கொஞ்சம் குரலில் கூப்பிட்டாள் சஞ்சனா. புரிஞ்சு போச்சு, இப்போ அடுத்த பலியாடு நான் தானா என்று கேட்டாள் சாதனா. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டியே. ப்ளீஸ் சாது, நீயும் அந்த கார்த்திகாவும் போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த ஹோட்டல்னு செலக்ட் பண்ணுங்க என்றால் சஞ்சனா ஒரு வழியை கண்டுபிடித்தவளாக. நான் எப்படி? எனக்கு யாருன்னே தெரியாது சஞ்சு. யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ உன் காரில் போ, அவங்க காரில் வரட்டும். 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஹோட்டல் செலக்ட் பண்ணு. எதுக்கடி தேவையில்லாமல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, பேசாமல் நானே சாப்பிட்டு பார்த்து செலக்ட் பண்ணுறேன் என்ன என்று கூறினாள் சஞ்சு. என்ன சொல்கிற? வேண்டாம் சாது, போன தடவை ஒருத்தங்க தான் செலக்ட் பண்ணாங்க, நல்லாவே இல்லை. அதை கேள்விப்பட்ட அவர் ரொம்ப எம்பரசிங்காக ஃபீல் பண்ணினாங்க. இந்த தடவையாவது 2 பேர் சேர்ந்து செலக்ட் பண்ணலாம். ஒருவேளை பிடிக்கலனாலும் ஒருத்தரை மட்டும் குறை சொல்ல முடியாது. சரி, நீ சொல்வதில் பாயிண்ட் இருக்கு, அப்படியே பண்ணலாம். அப்போ தான் நாம் தனியாக மாட்டிக்க மாட்டோம். அப்புறம் எப்போ போகணும்? அது எனக்கு தெரியல. அந்த தீபாவளி பார்ட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் உன்னை ஆட் பண்ணுறேன். நீ அந்த குரூப்பில் இருந்து கார்த்திகா நம்பர் வாங்கிக்கோ, வாங்கிட்டு 2 பேரும் பேசுங்க என்றாள் சஞ்சனா. சரி சஞ்சு, நான் பேசுகிறேன் என்றாள் சாதனா. இப்படி பேசியபடியே அனைவரும் சாப்பிட்டு முடித்தனர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களே.